திருமாவளவன் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு, தொகுதி பங்கீடு தொடர்பாக அவர் கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியாகி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி என இந்த மூன்று கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான உடன்பாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாநிலங்களவையில் ஒரு இடம் கேட்டதாகவும் அது தொடர்பாக இப்போது அந்த கையெழுத்திடப்பட்ட அந்த அறிக்கையில் முடிவு எட்டப்படவில்லை என்றும் தெரிகிறது. திமுக கூட்டணியில் இப்போது மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு இப்போது கையெழுத்தாகி இருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான பேட்டியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்னும் சில நிமிடங்களில் வழங்க இருக்கிறார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு இடையே தொகுதி ஒதுக்கீடு நிறைவடைந்திருக்கிறது. மொத்தம் 5 கட்சிகளுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு உடன்பாடு இதுவரை கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்னும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையே மட்டுமே கூட்டணி தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது.